சாந்தி. அவ்யக்த சமிகை 11 ஆகஸ்ட் 2024. இன்றைய பாப்தாதானுடைய மகா வாக்கியம், जब मर्जीवा बने नया जन्म नए संस्कारों को धारण किया तो पुराने संस्कार रूपी वस्त्रों से प्रीत क्यों? பாபா என்ன கேட்கிறார்னா, எப்பொழுது நீங்கள் இந்த புதிய பிறவியை எடுத்து விட்டீர்களோ, எப்பொழுது நீங்கள் சூத்ரர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இறந்து போய் பிரம்மா குமாரியாக புது பிறவி எடுத்து விட்டீர்களோ, புது ஜென்மம் கிடைச்சிருக்கு, பிராமணன் ஆகி இருக்கிறோம், பிரம்மா பாபாவை தாயாக ஏத்துட்டு இருக்கிறோம், சிவ பாபாவை அப்பாவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுடைய ரூபம் மாறிடுச்சு, வீடு மாறிடுச்சு. அதாவது இந்த புது வீட்டுக்குள்ள, சங்கம் யுகம் எனக்கூடிய இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, அப்பா அம்மா மாறிட்டாங்கன்னு பொழுது, அப்போ இந்த பழைய சம்ஸ்காரங்கள் அதையே நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்க? எப்படி லௌகிகத்துல ஒரு இடத்துல ஆத்மா சரீரம் விட்டுடுச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா, எந்த இடத்துக்கு போகுதோ அந்த அப்பா அம்மா, அந்த சூழ்நிலை, அந்த நாடு, அந்த தர்மம், அந்த மொழி எல்லாமே மாத்திடுது. அப்ப பாபா கேட்கிறாரு, இப்போ உங்களுக்கு சூக்ஷ்மமான ஒரு பவித்திர ஜனம் கிடைச்சிருக்குன்னு பொழுது இன்னும் நீங்க எப்படி அந்த பழைய வாழ்க்கையினுடைய நினைவுகள்ல இருக்க முடியும்? என்ன ஞாபகப்படுத்த வராரு, உங்களுக்கு புது ஜென்மம் கிடைச்சிருக்குங்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்க. இருக்கக்கூடிய சரீரம் அதே சரீரம் தான், ஆனா ஆத்மா நான் இப்போ புதுசாகிட்டேன். அப்ப உங்களுடைய பழசு உங்களை விட்டு மறைஞ்சு போயிடும். जो चीज बाप को प्रिय नहीं वो बच्चों को क्यों? பாபாவுக்கு இந்த பழைய சம்ஸ்காரங்கள் பிடிக்கவில்லை என்னும் பொழுது, அப்ப உங்களுக்கு மட்டும் அதன் மீது எப்படி அன்பு இருக்கலாம்? அவருக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கணும், அவருக்கு இது பிடிக்காதுன்னா அதை நானும் விட்டுடணும். அன்பினுடைய அடையாளம் அதுதானே. ஏதோ ஒரு பொண்ணு இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க, இந்த வீட்டுல நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க, பட் அந்த வீட்டுல அது கிடையாது அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அதை ஈஸியா தியாகம் செய்துடுறாங்க. சரி, என்ன எனக்கு அந்த வீட்டின் மேல, அந்த கணவர் மீது அன்பு இருக்கு, அப்ப அவருக்காக நான் இதை தியாகம் செய்திடுறேன். இல்ல அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அவர் இந்த பொருளை சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க, அந்த நாள்ல இருந்து இந்த அம்மாவும் அதை விட்டுடுவாங்க. அப்ப இது அன்பினுடைய அடையாளம். அது போல உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்கள், இது சூத்ரர்களுடைய சம்ஸ்கார், பாபாவுக்கு அது மேல முற்றிலுமாக பிரியமே கிடையாதுன்னு பொழுது நீங்களும் அதை விட்டுடணும் தானே. इसलिए प्रीत बुद्धिवन अंदर की कमजोरी, कमी, निर्बलता और कोमलता के पुराने खाते को सदा काल के लिए समाप्त कर विजयी बनो. எனவே அன்பான உள்ளம், அன்பான புத்தியுடையவராகி, யார் மேல அன்பு? பாப்தாதா மீது அன்பு. அன்பான புத்தியுடையவராகி உங்களுக்குள் இருக்கக்கூடிய குறைகள், பலவீனங்கள் அல்லது பலமற்ற தன்மை, சக்தியற்ற நிலை அல்லது மிருதுவான குணங்கள், சில பேர் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறாரு பாபா. சக்தி ஸ்வரூபமா இருக்கணும். இப்படிப்பட்ட இந்த பழைய விஷயங்களின் கணக்கு வழக்குகளை சதா காலத்திற்குமாக, இதுக்கப்புறம் இது எப்ப வரும்? 2500 வருஷம் கழிச்சுதான் இது நமக்குள்ள வரப்போகுது. எனவே இவற்றை சதா காலத்திற்குமாக முடித்துவிட்டு வெற்றியாளர் ஆகுங்கள். ஆதாரம் என்னன்னு சொல்றாரு? உங்களுக்கு பாபா மேல இருக்கக்கூடிய அன்பு. நான் யோசிச்சு பாக்குறேன், இந்த சம்ஸ்கார் பாபாவுக்கு பிடிக்காது, சரி இது வேண்டாம் அப்படின்னத மாத்திக்கோங்க. ரத்தன் ஜடி சோலே கோ சோடு, ஜட் ஜடிவோ சோலே சே பிரீத் நஹி ரக்கோ. எதிர்காலத்துல இந்த ஆத்மாவிற்கு எப்படிப்பட்ட அழகான சரீரம் கிடைக்க போகுது? ரொம்ப புது சரீரம், நோயற்ற சரீரம், பல பலன்னு இருக்கக்கூடிய சரீரம். அதுல நீங்க ஆடை ஆபரணங்களோடு தேவதையாக ரொம்ப அழகா இருக்க போறீங்க. ரத்தனங்கள் பதித்த அந்த கிரீடமுடைய ஆத்மாவா இருக்க போறீங்க. எனவே அந்த சரீரத்தை விட்டு இதையே நீங்க இந்த பழைய இத்து போன சரீரத்தை இன்னும் நினைவு செய்துட்டு இருக்கீங்க. எனவே இதன் மீது இருக்கக்கூடிய அன்பை விட்டுடுங்க. அந்த புது சரீரம், புது யுகத்தினுடைய
நினைவுகளை கொண்டு வாருங்கள். அப்ப உங்களுக்கு மாற்றம் என்பது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். சோ இன்னைக்கு பிரீத் புதினா பாபா என்ன பாயிண்ட் சொல்ல வராரு? உங்களுக்கு என் மீது அன்பு இருக்கணும் பொழுது பழையதெல்லாம் விடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கணும். இதுதான் அன்பின் அடையாளம். நல்லது. ஓம் சாந்தி.